Good evening to all of you. Today we are going to see MCQ question in the topic Library Automation Networking. The first question you see 485. Digital certification contains. So digital certification என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. User name, serial number, expiration date, copy of certificate holders public key, digital signature of certificate issuing authority. ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா யூசர் நேம் இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும், எக்ஸ்பைரேஷன் டேட் இருக்கும், தென் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் பப்ளிக் கீ, டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் த சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி. ஸோ வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட், டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் த சர்டிஃபிகேட், டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும் அதில், ஆஃப் த இஷ்யூங் அத்தாரிட்டி. ஸோ அப்போ நாலுமே இருக்கும். என்னெல்லாம் டிஜிட்டல் சர்டிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா யூசர் நேம், சீரியல் நம்பர், எக்ஸ்பைரேஷன் டேட், copy of certificate holders public key, digital signature of the certificate issuing authority. So option C the correct answer. அடுத்த question பாருங்க. Which one of the following is not related to information security on the internet? ஸோ 4 கொடுத்துருக்காங்க. 4ல் எது வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி வராது? ஆப்ஷன் ஏ வந்து டேட்டா என்கிரிப்ஷனா, ஆப்ஷன் பி வந்து வாட்டர் மார்க்கிங்கா, ஆப்ஷன் சி வந்து டேட்டா ஹைடிங்கா, ஆப்ஷன் டி வந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவலா. ஸோ இன்டர்நெட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேட்டா என்கிரிப்ஷன் பண்ணுவோம், வாட்டர் மார்க்கிங் பண்ணுவோம், டேட்டா ஹைடிங் பண்ணுவோம், இது மூணுமே பண்ணுவோம். ஆனால் இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். திருப்பி அதே கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆன் த இன்டர்நெட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா என்கிரிப்ஷன், வாட்டர் மார்க்கிங், டேட்டா ஹைடிங். ஆனால் இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ். ஸோ வந்து இப்போ 4 கொடுத்துருக்காங்க. இதில் எதில் வந்து நம்ம வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், டேட்டா டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ்லாம் எது எதுன்றாங்க. டயலப் லைனா, லீஸ்ட் லைனா, ஐஎஸ்டிஎனா, வேனா. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் சர்வீசஸ் எது எது அப்படின்னா டயலப் லைனு, லீஸ்ட் லைனு, அப்புறம் ஐஎஸ்டிஎன். ஐஎஸ்டிஎனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். வேனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வேல்யூ ஆடட் நெட்வொர்க். ஸோ இது நாலுத்துலேயே தான் நம்ம வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ தீஸ் ஃபோர் ஆர் கால்ட் அஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ். ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ் என்னெல்லாம் அப்படின்னா டயலப் லைன், லீஸ்ட் லைன், ஐஎஸ்டிஎன், வேன். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ். ஸோ இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்காங்க. பிரிட்ஜஸா, ரவுட்டர்ஸா, கேட்வேஸா, ப்ரோட்டோகால்ஸ்லாம். இந்த நாலுத்தில் வந்து எது வந்து இன்டர்நெட் ஒர்க்கிங் டூல்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இன்டர்நெட் ஒர்க்கிங் டூல்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அதோட மீனிங் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ வி வில் சி வாட் இஸ் த மீனிங் ஃபார் இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ். அப்படின்னா என்னென்னா இட் கனெக்ட் மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் டுகெதர் டு ஃபெசிலிட்டேட் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ் அப்படின்னா என்னென்னா அது மல்டிபிள் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணி டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இட் கனெக்ட் மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் டுகெதர் டு ஃபெசிலிட்டேட் டேட்டா கம்யூனிகேஷன். அப்போ இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ்லாம் என்னென்ன? பிரிட்ஜஸ்ஸு, ரவுட்டர்ஸு, கேட்வேஸு, இது மூணும் தான். ஸோ பிரிட்ஜஸ் வந்து ஒரு இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ், ரவுட்டர் வந்து இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ், கேட்வேஸ் வந்து இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ். ஸோ இது மூணுத்து மூலமாக தான் நம்ம வந்து மல்டிபிள் நெட்வொர்க்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வி ஃபெசிலிட்டேட் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ திருப்பி இதே கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்டர் நெட்வொர்க்கிங் டூல்ஸ் அப்படின்னா பிரிட்ஜஸ், ரவுட்டர்ஸ், கேட்வேஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நெட்வொர்க் டோபாலஜிஸ். ஸோ நெட்வொர்க் டோபாலஜிஸ்லாம் என்னென்ன? ஸ்டாரா, பஸ்ஸா, ரிங்கா, ஹைப்ரிடா. ஸோ நாலுமே இருக்குது. நெட்வொர்க் டோபாலஜிஸில் ஸ்டார் டோபாலஜின்னு ஒன்று இருக்குது, பஸ் டோபாலஜின்னு ஒன்று இருக்குது, ரிங்கு, தென் ஹைப்ரிட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 490 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நெட்வொர்க் டோபாலஜிஸ். ஸ்டாரா, பஸ்ஸா, ரிங்கா, ஹைப்ரிடா. அதே கொஸ்டின் தான். ஸோ நெட்வொர்க் டோபாலஜிஸில் வந்து ஸ்டார் வரும், பஸ் வரும், ரிங் வரும், ஹைப்ரிட் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார் யாரெல்லாம்? பிஎஸ்என்எல்லா, எம்டிஎன்எல்லா, விஎஸ்என்எல்லா, பாரதி ப்ராட்பேண்ட் லிமிட்டடா. நாலுமே தான். ஸோ இன்டர்நெட்டை நம்மளுக்கு வந்து வழங்குறது யார் அப்படின்னா பிஎஸ்என்எல் லிமிடெட், தென் எம்டிஎன்எல், பிஎஸ்என்எல், பாரதி ப்ராட்பேண்ட் லிமிடெட். நாலுமே தான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு கேட்குறாங்க. ஸோ எது இல்லை அப்படின்றாங்க. நாலு என்னென்ன? எம்டிஎன்எல், பிஎஸ்என்எல், எர்நெட் இந்தியா, இன்ஃபோடெக் இந்தியா. ஸோ இப்போ இது நாலுத்தில் வந்து எது இல்லை அப்படின்னா ஐஎஸ்பி எது இல்லை அப்படின்னா எர்நெட் இந்தியா. ஸோ எம்டிஎன்எல் வந்து ஐஎஸ்பி தான்.
இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். பிஎஸ்என்ஓ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். ஆனால் எர்நெட் மட்டும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இன்ஃபோடெக் இந்தியாவும் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் இந்தியா த மேஜர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ். இந்தியாவில் வந்து எது வந்து மேஜர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்? என்ஐசியா, டிஓஇயா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸா, விஎஸ்என்எல்லா, விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெடா, சிஎம்சியா? ஸோ இந்தியாவில் எது வந்து மேஜர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா விஎஸ்என்எல். ஸோ விஎஸ்என்எலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் இந்தியா மேஜர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்? ஸோ லீனியர் அப்படின்னா நேரான டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அரேவா, பைனரி ட்ரீயா, கியூவா, ஸ்டாக்கா? ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ. ஸோ பைனரி ட்ரீ இஸ் நாட் எ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எது அப்படி இல்லை அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எது இல்லை அப்படின்னா பைனரி ட்ரீ. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெய்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வைட் ஏரியா இன்ஃபர்மேஷன் சர்வர் வேர் இன்வென்டட் இன். ஸோ வெய்ஸ் வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க? 1982, 1985, 1988, 1991. So Waze was invented in the year 1991. Option D the correct answer. So Waze ஓட full form என்னன்னா Wide Area Information Server were invented in the year 1991. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who invented Wide Area Information Server? So Wide Area Information Server இன்வென்ட் பண்ணது யாரு? ப்ரூஸ்டர் காலே. வைட் ஏரியா இன்ஃபர்மேஷன் சர்வரை இன்வென்ட் பண்ணது ப்ரூஸ்டர் காலே. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வைஸோட மீனிங் என்னன்னா வைட் ஏரியா இன்ஃபர்மேஷன் சர்வர். அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ப்ரூஸ்டர் காலே. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் W3C? ஸோ W3C அப்படின்னா என்னன்னா வேர்ல்டு வைட் கன்சோஷியம். ஸோ W3Cயோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வேர்ல்டு வைட் வெப் கன்சோஷியம். ஸோ இது எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம். W3Cனா என்ன, அதோட விரிவாக்கம் கேட்கலாம். அப்போ வேர்ல்டு வைட் வெப் கன்சோஷியம். So what is the full form of W3C? World Wide Web Consortium. So who is the founder of W3C? So World Wide Web Consortium கண்டுபிடிச்சது யாரு? டிம் பெர்னர்லி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. WW stands for World Wide Web. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து WWW stands for World Wide Web. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Commercial messages on the net are identified as. ஸோ வந்து நெட்டில் வந்து கமர்ஷியல் மெசேஜஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? நெட் ஆட் மூலமாவா, இன்டர்நெட் கமர்ஷியலா, வெப் மெரிக்கல்ஸா, தென் வெர்ச்சுவல் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவா? கமர்ஷியல் மெசேஜஸ் ஆன் த இன்டர்நெட் ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் வெப் மெரிக்கல்ஸ். ஸோ வெப் மெரிக்கல்ஸ் ஆர் ஷார்ட். வெப் மெரிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்னா வெப் மெரிக்கல்ஸ் ஆர் ஷார்ட் ஹை இம்பாக்ட் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன் ஸ்பெசிஃபிகலி ஃபார் இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங். ஸோ வெப் மெரிக்கல்ஸ்ன்றது ஒரு ஷார்ட் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு சின்ன ஹை இம்பேக்ட் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங்கில். ஸோ வெப் மெரிக்கல்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஷார்ட் இம்பேக்ட் ஹை இம்பேக்ட் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட். அது வந்து ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த இன்டர்நெட், அதுதான். ஸோ அப்போ கமர்ஷியல் மெசேஜஸ் அந்த இன்டர்நெட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா வெப் மெரிக்கல்ஸ் மூலமாக. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேனுவல் கேசலி வாஸ் அ ஃபர்ஸ்ட் டு யூஸ் அ டேர்ம். ஸோ மேனுவல் கேசல் was the first to use the term. அவர் என்ன டேர்மை யூஸ் பண்ணார்? இன்டர்நெட் சொசைட்டியா, எலக்ட்ரானிக் சொசைட்டியா, நெட்வொர்க் சொசைட்டியா, டெலிமேட்டிக் சொசைட்டியா? ஸோ மேனுவல் கேசல் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் அ டேர்ம் நெட்வொர்க் சொசைட்டி. ஸோ நெட்வொர்க் சொசைட்டின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யார் அப்படின்னா மேனுவல் கேசல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ see. The amount of uncertainty in a system of symbol is called. So uncertainty, the amount of uncertainty in a system of symbol is called bandwidth, entropy, loss, quantum. So uncertainty information எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா entropy. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விக்கிபீடியா வாஸ் டெவலப்டு பை. ஸோ விக்கிபீடியா யார் டெவலப் பண்ணா? ஜிம்மி வேல்ஸ். ஸோ விக்கிபீடியா வாஸ் டெவலப்ட் பை ஜிம்மி வேல்ஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின். ஸ்டீவன் ஹார்னட் இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ இந்த பர்சன் வந்து எதோட தொடர்புடையவர்? ஓஏஐயா, இன்டர்நெட்டா, டூப்ளின் கோரா, எஸ்டிஐயா? ஸ்டீவன் ஹார்னட் வந்து எதோட தொடர்புடையவர் அப்படின்னா அவர் வந்து ஓப்பன் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ்க்கு எஃபர்ட் எடுத்தார். ஸ்டீவன் ஹார்னட் இஸ் அசோசியேட்டட் வித் ஓஏஐ. ஓஏஐ ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஓப்பன் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ். ஆப்ஷன் ஏ த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following are criteria for web evaluation? So which of the following are criteria for web evaluation? So web evaluate பண்ணுறதுக்கு அளவுகோல்கள் என்ன? ஸோ ரிவிஷனா, ரெஸ்பான்ஸ் டைமா, ஃபார்மேட்டா, ஆர்கைவிங் ஃபெசிலிட்டியான்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் ஆர்கைவிங் ஃபெசிலிட்டி. 2 and 4 are correct answer. ஸோ திருப்பி அதே கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரைட்டீரியா ஃபார் வெப் எவாலுவேஷன்? ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் ஆர்கைவிங் ஃபெசிலிட்டி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டேர்ம் சைபர் ஸ்பேஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை. சைபர் ஸ்பேஸ்ன்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யாரு? வில்லியம் கிப்சன். The term cyberspace was first used by William Gibson. Option B the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Citation is an online service of. Citation ஒரு ஆன்லைன் ஹோஸ்ட் சர்வீஸ். எதோடது? அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ். ஆப்ஷன் ஏ த கரெக்ட் ஆன்சர். Citation is an online host service of American Institute of Physics. Option A is the correct answer. Next question is see. Blog is a dash. Offline journal, internet journal, web directory, search engine. Blog is a internet journal. Option B the correct answer. So blog என்றது ஒரு internet journal. Option B is the correct answer. அடுத்த question பாருங்க. Which one of the following is a bulletin board service on the internet? Option A வந்து பிகாசாவா, ஆப்ஷன் பி வந்து கூகுள் டாக்கா, ஆப்ஷன் சி வந்து பிளாகா, ஆப்ஷன் டி வந்து ஓவோவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிளாக். ஸோ பிளாகை வந்து நம்ம வந்து புல்லட்டின் போர்ட் சர்வீஸ் இந்த இன்டர்நெட்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் இஸ் தி புல்லட்டின் போர்ட் சர்வீஸ் ஆன் த இன்டர்நெட். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் வெப்சைட் இஸ் நோன் அஸ். ஸோ வெப்சைட்டோட முதல் பக்கத்துக்கு என்னன்னு சொல்லுவோம்? கவர் பேஜும் சொல்லுவோமா, ஹோம் பேஜும் சொல்லுவோமா, டைட்டில் பேஜும் சொல்லுவோமா, ஹாஃப் டைட்டில் பேஜும் சொல்லுவோமா? த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் வெப்சைட் இஸ் நோன் அஸ் ஹோம் பேஜ். ஸோ வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் என்னன்னு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோம் பேஜ். ஸோ வெப்சைட்டோட முதல் பக்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோம் பேஜ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் வெப்சைட் இஸ் கால்ட் அஸ். அதே கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ ஹோம் பேஜ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹோம் பேஜ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் வெப்சைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The first page of website is known as home page. Again, it is a repeated question. Option B is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A series of interconnected documents stored on the internet is called as. புரியுதுங்களா? ஸோ இன்டர்கனெக்டட் ஒரு தொடர்ச்சியான இன்டர்கனெக்டட் டாக்குமெண்ட்ஸ் இன்டர்நெட்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். அதுக்கு பேர் என்ன? வெப்சைட்டா, டொமைன் நேமா, ஹோம் பேஜா, வெப் பேஜா? A series of interconnected documents stored on the internet is called as web page. Option D is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A collection of home pages located on the server is called as. ஸோ வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஹோம் பேஜஸ் சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன? லிங்கரா, சர்ச் இன்ஜினா, வெப்சைட்டா, டொமைன் சர்வரா? வெப்சைட். A collection of home pages located on the same server is called website. Option C is the correct answer. Next question you see. The ability to travel between electronic documents using any number of alternative paths to find relevant information is known as browsing. So in a question, the ability to travel between electronic documents using any number of alternative paths to find the relevant information is known as browsing. ஸோ வந்து நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் தேடி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறோம். நிறைய வழியில் நிறைய பாத்தில் நம்ம வந்து ஒரு சர்ச் இன்ஜினில் தேடி தேடி எடுக்கிறோம் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு தான் when you are searching the information through the search engine, that is known as browsing. To filter the relevant information, that is known as browsing. Option C is the correct answer. Next question you see. World Wide Web was first developed for sharing documents between nuclear physics scientists of CERN department. CERN அப்படின்னா European Organization for Nuclear Research.
CERNன்றது ஒரு யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். ஸோ வேர்ல்டு வைட் வெப் வந்து முதல்ல எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டு ஷேர் த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு எங்கே அப்படின்னா இந்த நியூக்ளியர் ஃபிசிஸ்ட் ஆஃப் CERN டிபார்ட்மெண்ட், தட் இஸ் யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ல்டு வைட் வெப் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்ட் ஃபார் CERN இன். ஸோ வேர்ல்டு வைட் வெப் வந்து முதல்ல CERN டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோம். எந்த இடத்துல? வாஷிங்டன்னா, லண்டனா, சுவிட்சர்லாண்டா, ஹாகா? சுவிட்சர்லாண்டு. திருப்பி இதே கொஸ்டின் பார்ப்போம். வேர்ல்டு வைட் வெப் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு ஃபார் CERN. CERNோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். ஸோ முதல்ல வேர்ல்டு வைட் வெப் CERN டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெவலப் பண்ணாங்க. புரியுதுங்களா? எதுக்காக? டு ஷேர் தி டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த CERN டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. வேர்ல்டு வைட் வெப் வாஸ் ஃபர்ஸ்ட் டிசைன்டு பை. ஸோ வேர்ல்டு வைட் வெப் முதல்ல அதை டிசைன் பண்ணது யார்? சார்லஸ் பேபேஜா, FW லான்காஸ்டரா, டெட் நெல்சனா, டிம் பர்னர் லீயா? ஸோ வேர்ல்டு வைட் வெப் வாஸ் ஃபர்ஸ்ட் டிசைன் பை டிம் பர்னர் லீ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the case of World Wide Web, the web browser is so in the case of World Wide Web, the web browser. ஸோ வெப் ப்ரௌசரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? வேர்ல்டு வைட் வெப் இருக்குது, அதில் வேர்ல்டு வைட் வெப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிளைண்ட் ப்ரோக்ராம். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இன் த கேஸ் ஆஃப் வேர்ல்டு வைட் வெப், த வெப் ப்ரௌசர் இஸ் கால்ட் அஸ் கிளைண்ட் ப்ரோக்ராம். Next question. Which of the following statements are true in reference to client-server model? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் கிளைண்ட் சர்வர் மாடலில் எதெல்லாம் ட்ரூன்றாங்க. நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். இட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பேக்கெட் ஸ்விட்சிங் ஆஸ் அ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ்ட் பை த இன்டர்நெட். அது கரெக்டு. ஸோ கிளைண்ட் சர்வர் மாடல் வந்து ஒரு பேக்கெட் ஸ்விட்சிங் மோட். அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பேக்கெட்டாக தான் போகும். So it is most suitable for packet switching as a mode of communication used by the internet. அப்போ client server model வந்து packet switching. அடுத்து ரெண்டாவது, அது கரெக்ட். அடுத்து ரெண்டாவது பாருங்க. It does not need continuous communication between client and server. ஸோ இதுக்கு வந்து கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் தேவை கிடையாது. இட் டஸ் நாட் நீட் எனி கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர். கிளைண்ட் அண்ட் சர்வருக்குள்ள கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் ட்ரூ. அடுத்து, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன். ஸோ வந்து நிறைய கிளைண்ட் அண்ட் சர்வர் டெவலப் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஸோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன். ஸோ நிறைய அப்ளிகேஷன் பயன்படுறதுக்கு டிஃப்ரெண்ட் கிளைண்ட் அண்ட் சர்வர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ட்ரூ. த மாடல் கேன் பி எக்ஸ்டெண்டட் வர்ச்சுவலி டு எனி அப்ளிகேஷன். ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் மாடலை வந்து நம்ம வெர்ச்சுவலாக வந்து எந்த அப்ளிகேஷனுக்குள்ளோனா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் WW அப்ளிகேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சர்வர் சாஃப்ட்வேர்? ஸோ வேர்ல்டு வைட் வெப் இருக்கு, அது அந்த அப்ளிகேஷனுக்கு சர்வர் சாஃப்ட்வேர்லாம் எதுன்னு கேட்குறாங்க. NCSA HTTPDயா, அப்பாச்சி சர்வரா, ஜிக்ஸா சர்வரா, IAS சர்வரா? நாலுமே தான். ஸோ வந்து ஃபார் WW அப்ளிகேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சர்வர் சாஃப்ட்வேர் அப்படின்னா NCSA HTTPD. NCSA அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது வந்து ஒரு சர்வர், அது வந்து சர்வர் சாஃப்ட்வேர். தென் அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேர், ஜிக்ஸா சர்வர் சாஃப்ட்வேர், IAS சாஃப்ட்வேர். ஸோ நாலுமே தான். ஸோ சர்வர் சாஃப்ட்வேர் ஃபார் WW எது அப்படின்னா NCSA HTTPD ஃபர்ஸ்ட் ஒன். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். அப்பாச்சி சர்வர், ஜிக்ஸா சர்வர்னு ஒன்று இருக்குது, IAS சர்வர் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் வெப் சர்வர் ஃபார் யூனிக் சிஸ்டம்? ஸோ வெப் சர்வர் யூனிக் சிஸ்டத்துக்கு உண்டான வெப் சர்வர்ஸ் எது? NCSA HTTPD, அப்பாச்சி, ஜிக்ஸா, நெட்ரா. ஸோ யூனிக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு உண்டான வெப் சர்வர் என்ன? நாலுமே தான். NCSA HTTPD, அப்பாச்சி சர்வர், ஜிக்ஸா, நெட்ரா. இதெல்லாம் யூனிக் சிஸ்டத்தோட வெப் சர்வர்ஸ். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் வெப் சர்வர்ஸ் ஃபார் விண்டோஸ் NT? இப்போ விண்டோஸ் NTயும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அந்த விண்டோஸ் NTக்கு வெப் சர்வர் எது அப்படின்னா NCSA HTTPD ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ NCSA HTTPD அது மட்டும் தான் விண்டோஸ் NTயில் ஒர்க் பண்ணுற வெப் சர்வர். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
For www application, which of the following are client server? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிளைண்ட் சர்வர்ஸ். ஸோ கிளைண்ட் சர்வர் எது அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெக்ஸ்ட் வந்து நெட்ஸ்கேப் நேவிகேட்டர், இது ரெண்டும் தான். ஸோ ஃபார் www அப்ளிகேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கிளைண்ட் சர்வர்ஸ்? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் நெட்ஸ்கேப் நேவிகேட்டரும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்நெட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்? கிளைண்ட் சர்வர் சாஃப்ட்வேர், கிளைண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிஃபைஸ் யூசர் பை அ லாகின் பர்மிஷன் டு த லைசன்ஸ்டு சைட்? ஸோ ஒரு வெப்சைட் இருக்குது, லைசன்ஸ்டு வெப்சைட் இருக்குது, அதுக்கு லாகின் பர்மிஷன் வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் அந்த சைட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அது என்னெல்லாம்? ஆத்தரைசேஷனா, அத்தன்டிகேஷனா, டிஜிட்டல் சிக்னேச்சரா, ஆல் ஆஃப் த அபவ்? ஆல் ஆஃப் த அபவ். ஸோ வந்து ஃபார் லாகின் பர்மிஷன் வந்து என்னெல்லாம் அப்படின்னா அத்தாரைசேஷன், அத்தன்டிகேஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர் எல்லாமே தான், மூணுமே தான். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். திருப்பி பார்ப்போம் இந்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிஃபைஸ் யூசர் பை அ லாகின் பர்மிஷன் டு ஏ லைசன்ஸ்டு சைட்? ஒரு லைசன்ஸ்டு சைட்டுக்கு லாகின் பர்மிஷன் என்னெல்லாம்? அத்தாரைசேஷன், அத்தன்டிகேஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், தென் வந்து ஆப்ஷன் டி வந்து ஆல் ஆஃப் த அபவ். ஸோ இப்போ மேலே இருக்க மூணுமே நம்மளுக்கு தேவை ஃபார் லாகின். ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் த அபவ் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த இன்விசிபிள் வெப் ரெஃபர்ஸ் டு. ஸோ இன்விசிபிள் வெப்னா என்னது? தட் பார்ட் ஆஃப் இன்டர்நெட் விச் இஸ் ஹிடன் ஃப்ரம் சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு இன்டர்நெட்டில் ஒரு பகுதி வந்து சர்ச் இன்ஜின்லேருந்து ஹைட் ஆயிருக்கும், அதுக்கு பேர் தான் இன்விசிபிள் வெப். So the invisible web refers to that part of internet which is hidden from search engine. ஸோ இன்டர்நெட்டில் ஒரு பகுதி வந்து சர்ச் இன்ஜினால் மறைக்கப்பட்டிருக்கும். இட் இஸ் ஹிடன் ஃப்ரம் சர்ச் இன்ஜின், சர்ச் இன்ஜின்லேருந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர்? முதல்ல உலகத்திலே உருவான ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர் எது? மொசைக்கா, மொசிலாவா, நெட்ஸ்கேப்பா, இன்டர்நெட்டா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரா? The right answer is Mosaic. Option A is the correct answer. Mosaic is the first web browser. So first web browser எதுன்னு கேட்டாங்கன்னா Mosaic. அடுத்த கொஸ்டின். Mosaic was invented in the year. Mosaic வந்து எப்போ இன்வென்ட் ஆச்சு? எந்த வருஷம்? 1990, 1991, 1993, 1996? Mosaic was invented in the year 1993. Option C is the correct answer. Mosaic was invented in the year 1993. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Mosaic was invented in. மொசைக் வாஸ் இன்வென்டட் பை. மொசைக் வந்து யார் கண்டுபிடிச்சா? டிம் பர்னர்லியா, மார்க் ஆண்டர்சனா, மைக்ரோசாஃப்டா, ஒபேராவா? ஸோ மொசைக் வாஸ் இன்வென்டட் பை மார்க் ஆண்டர்சன். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் இஸ் டேஷ். நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்ன்றது என்னது? ஆப்ஷன் ஏ சர்ச் இன்ஜினா, ஆப்ஷன் பி வெப் ப்ரௌசரா, ஆப்ஷன் சி ஃபயர்வால் சாஃப்ட்வேரா, ஆப்ஷன் டி இன்டர்நெட் செக்யூரிட்டி சிஸ்டமா? நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்ன்றது ஒரு வெப் ப்ரௌசர். இட் இஸ் அ வெப் ப்ரௌசர். அது மூலமாக தான் நம்ம வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் இஸ் அ வெப் ப்ரௌசர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வாஸ் இன்வென்டட் பை. நெட்ஸ்கேப் நேவிகேட்டரை வந்து கண்டுபிடிச்சது யார்? டிம் பர்னர்லியா, மார்க் ஆண்டர்சனா, மைக்ரோசாஃப்டா, ஒபேராவா? மார்க் ஆண்டர்சன். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அ டைப் ஆஃப். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னா என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, கம்பைலரா, ப்ரௌசரா, ஐபி அட்ரஸா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ன்றது ஒரு விதமான ப்ரௌசர். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரௌசர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வாஸ் இன்வென்டட் இன். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1991, 1995, 1996, 1999? So Internet Explorer was invented in the year 1995. Option B is the correct answer. Next question. Internet Explorer was invented by. So Internet Explorer was invented by Mozilla Foundation, Apple Incorporation, option C Microsoft, option D Opera. The right answer is Microsoft. So Internet Explorer was invented by Microsoft company. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து கண்டுபிடிச்சது யார்? மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அந்த நிறுவனம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அ பார்ட் ஆஃப். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ன்றது எதில் வரும்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் ஆகுமா, லினிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, நன் ஆஃப் த அபவ்? ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அ பார்ட் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Next question.
IIS. IIS full form என்னன்னா Internet Information Server. Internet Information Server is a part of Dash. Linux operating system, Unix operating system, Windows NT, none of the above. ஸோ ஐஏஎஸ்ன்றது அது எதோட பகுதி அப்படின்னா விண்டோஸ் என்டி. ஐஏஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது? இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் விண்டோஸ் என்டி. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. அப்பாச்சி வெப் சர்வர் இஸ் இன்டகிரேட்டட் வித். ஸோ அப்பாச்சின்றது ஒரு வெப் சர்வர். அது வந்து எதோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்காங்க? லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா ஒருங்கிணைச்சிருக்காங்க. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, விண்டோஸ் என்டியா, விண்டோஸ் விஸ்டாவா? ஸோ அப்பாச்சி வெப் சர்வர் வந்து இன்டகிரேட்டட் வித் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒபேரா இஸ் அ டேஷ். ஒபேரான்றது என்னது? இட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, இட் இஸ் அன் வெப் ப்ரௌசரா, இட் இஸ் அ லைப்ரரி சாஃப்ட்வேரா, இட் இஸ் அ சர்ச் இன்ஜினா? த ரைட் ஆன்சர் இஸ் இட் இஸ் அ வெப் ப்ரௌசர். ஒபேரான்றது ஒரு விதமான வெப் ப்ரௌசர். அது மூலமா we are accessing the internet. Then the option B is a correct answer. ஒபேரா வாஸ் இன்வென்டட் இன் த இயர். ஒபேரா வந்து எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க? 1991, 1995, 1996, 1999. ஸோ ஒபேரா வாஸ் இன்வென்டட் இன் த இயர் 1996. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சஃபாரி இஸ் டேஷ். சஃபாரின்றது என்னது? இட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, எ வெப் ப்ரௌசரா, லைப்ரரி சாஃப்ட்வேரா, சர்ச் இன்ஜினா? சஃபாரியும் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் தான். ஸோ சஃபாரி இஸ் அனதர் டைப் ஆஃப் வெப் ப்ரௌசர் through which we are accessing the web. We are accessing the internet. Option B is a correct answer. சஃபாரின்றது ஒரு வெப் ப்ரௌசர். அடுத்து சஃபாரி வாஸ் இன்வென்டட் இன் த இயர். சஃபாரி வந்து எந்த வருஷம் வந்து கண்டுபிடிச்சாங்க? சஃபாரி வாஸ் இன்வென்டட் இன் த இயர் 2003. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. சஃபாரி வாஸ் இன்வென்டட் பை. சஃபாரி வந்து யார் எப்போ யார் இன்வென்ட் பண்ணா? ஸோ ஹூ வாஸ் இன்வென்டட் சஃபாரி வெப் ப்ரௌசர்? ஆப்பிள் என்கார்பரேஷன். Safari was invented by Apple Incorporation. Option B is the correct answer. Next question you see. Mozilla. So Mozilla ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, லைப்ரரி சாஃப்ட்வேரா, வெப் ப்ரௌசரா, சர்ச் இன்ஜினான்றாங்க. ஸோ Mozilla is a web browser. Option C is the correct answer. Next question you see. Firefox is a dash. Search engine, web browser, firewall software, internet security system. So Firefox is a web browser. Firefox ஒரு web browser. Option B is the correct answer. Firefox was invented in the year. Firefox வந்து எந்த வருஷம் இன்வென்ட் பண்ணாங்க? 2002, 2004, 2006, 2008. So Firefox was invented in the year 2004. Option B is the correct answer. Next question you see. Firefox was invented by. So Firefox வந்து யார் இன்வென்ட் பண்ணா? Mozilla Foundation. Firefox was invented by Mozilla Foundation. Option A is the correct answer. Next question you see. Google Chrome is dash. கூகுள் குரோம்ன்றது என்னது? சர்ச் இன்ஜினா, வெப் ப்ரௌசரா, ஃபயர்வால் சாஃப்ட்வேரா, இன்டர்நெட் செக்யூரிட்டி சிஸ்டமா? கூகுள் குரோம் இஸ் வெப் ப்ரௌசர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூகுள் குரோம் இஸ் அ வெப் ப்ரௌசர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூகுள் குரோம் வாஸ் இன்வென்டட் இன் த இயர். கூகுள் குரோம் வந்து எந்த வருஷம் இன்வென்ட் பண்ணாங்க? 2002, 2004, 2006, 2008. ஸோ கூகுள் குரோம்ன்றது இட் இஸ் அ ப்ரௌசர். It was invented in the year 2008. Option D is the correct answer. Next question you see. Which of the following is an internet browser? இப்போ 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதெல்லாம் வந்து இன்டர்நெட் ப்ரௌசர்ன்றாங்க? ஸோ கூகுள் வந்து சர்ச் இன்ஜின், நெட்ஸ்கேப் வந்து இன்டர்நெட் ப்ரௌசர், யாஹூ வந்து சர்ச் இன்ஜின், அல்டாவிஸ்டாவும் சர்ச் இன்ஜின். அப்போ எது வந்து இன்டர்நெட் ப்ரௌசர் அப்படின்னா நெட்ஸ்கேப். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அ வெப் ப்ரௌசர்? இப்போ 4 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வெப் ப்ரௌசர்ன்றான்? யாஹூவா, கூகுளா, நெட்ஸ்கேப்பா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரா? புரியுதுங்களா? ஸோ வந்து நெட்ஸ்கேப்பா, தென் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஆப்ஷன் 3 and 4 are correct. Okay. Option D is the correct answer. So which of the following are web browser அப்படின்னா நெட்ஸ்கேப், then internet explorer. Option D is the correct answer. 550 பாருங்க. Which of the following are latest version of web browser? So web browser ஓட latest versionsல எது? IE 9, Firefox 3, Safari 4, Chrome Beta 2. ஸோ இது நாலுமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 9, ஃபயர்ஃபாக்ஸ் 3rd வெர்ஷன், சஃபாரி 4th வெர்ஷன், க்ரோம் பீட்டா 2nd. இது நாலுமே வந்து they are the latest version of web browser. Option C is the correct answer.
Next question you see, which of the following are web browsers? Internet Explorer, Opera, Safari, Alta Vista. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து வெப் ப்ரௌசர், ஒப்பேரா வெப் ப்ரௌசர், சஃபாரி வந்து வெப் ப்ரௌசர், ஆனால் அல்டாவெஸ்டான்றது ஒரு சர்ச் இன்ஜின். அப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் வந்து வெப் ப்ரௌசர்ஸ். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் வெப் ப்ரௌசர்ஸ்? ஃபயர்ஃபாக்ஸா, கூகுள் குரோமா, மொசைக்கா, யாஹூவா? ஃபயர்ஃபாக்ஸு, கூகுள் குரோமு, மொசைக்கு. யாஹூன்றது சர்ச் இன்ஜின். அப்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்க 3 மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து வெப் ப்ரௌசர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் வெப் ப்ரௌசர்ஸ் அக்கார்டிங் டு தி இயர் ஆஃப் ஆரிஜின். ஸோ ஒப்பேரா வெப் ப்ரௌசர் வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1994. சஃபாரி வந்து 2003, கூகுள் குரோம் வந்து 2008, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து 1995. ஸோ ஒப்பேரா வந்து 1994, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து 1995, தென் வந்து சஃபாரி வந்து 2003, கூகுள் குரோம் வந்து 2008. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒப்பேரா தான் வந்திருக்கு. ஒப்பேராக்கு அடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சஃபாரி வந்திருக்கு, கடைசியாக வந்து தான் கூகுள் குரோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் வெப் ப்ரௌசர் அக்கார்டிங் டு தி இயர் ஆஃப் ஆரிஜின். ஸோ வேர்ல்டு வைட் வெப் எப்போ வந்து 1989. மொசைக் வந்து அது வந்து ஒரு வெப் ப்ரௌசர், அது எப்போ வந்து 1993. நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வந்து 1994. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து 1995. ஸோ அப்போ வந்து முதல்ல வந்தது வேர்ல்டு வைட் வெப், அதுக்கப்புறம் தான் வந்து மொசைக் வந்திருக்குது. மொசைக் அப்புறம் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர், அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ மொசைக் வந்து 1993, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வந்து 1994, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து 1995. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் வெப் ப்ரௌசர் அக்கார்டிங் டு தி இயர் ஆஃப் ஆரிஜின். ஸோ நெக்ஸஸ் வந்து எந்த வருஷம் வந்து 1990, ஒப்பேரா வந்து 1995, ஃபயர்ஃபாக்ஸ் வந்து 2004, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து 2011. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 9th வெர்ஷன் அது வந்து 2011. அப்போ எது ஃபஸ்ட்டு வந்ததுன்னா நெக்ஸஸ் 1990 வந்திருக்குது, அதுக்கப்புறம் ஒப்பேரா வந்திருக்கு 1995, அப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் 2004 வந்திருக்கு, அப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 9th வெர்ஷன் வந்து 2011 வந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஆர் காயின்டு பை டெட் நெல்சன்? ஸோ டெட் நெல்சன் உருவாக்குன டேர்ம்ஸில் சொற்கள்லாம் என்னென்ன? வேர்ல்டு வைட் வெப்பா, ஹைப்பர் டெக்ஸ்டா, ஹைப்பர் மீடியாவா, மல்டிமீடியாவா? ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்ற வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னா டெட் நெல்சன். ஹைப்பர் மீடியான்ற வார்த்தையும் அவர் தான் காயின் பண்ணியிருக்காரு. அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் ஹைப்பர் மீடியா, தீஸ் டூ டேர்ம்ஸ் வேர் காயின்டு பை டெட் நெல்சன். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கேட்டகரி ஆஃப் சர்ச் டூல்ஸ்? வகைகள். கேட்டகரினானது வகைகள். சர்ச் டூல்ஸோட வகைகள் என்ன? சப்ஜெக்ட் டைரக்டர்ஸ், சர்ச் இன்ஜின். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Search, subject directories and search engine are the categories of search tools. ஸோ சர்ச் இன்ஜினில் போய் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம், சப்ஜெக்ட் டைரக்டரிஸ்லாம் நம்ம போய் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம். அப்போ சர்ச் டூல்ஸ் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் டைரக்டரியும் சர்ச் இன்ஜினும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஃபரன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் டைரக்டர்ஸ்? இப்போ சப்ஜெக்ட் டைரக்டர்ஸில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எதெல்லாம் ட்ரூன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் டைரக்டரிஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சப்ஜெக்ட் கைடு. கரெக்ட். அது subject directories another name is subject guide, that is true. Subject directories is a search tool, that is also true. அடுத்து ஆப்ஷன் 3 பாருங்க. They are hierarchically organized index of different subject with links to different website on each subject. ஸோ இது வந்து ஒரு இண்டெக்ஸ், ஹைராக்கிக்கலி ஆர்கனைஸ்ட் இண்டெக்ஸ். எல்லா சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை வந்து ஹைராக்கிக்கலாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண ஒரு இண்டெக்ஸ். இட் ஹாஸ் அ லிங்க் டு வேரியஸ் வெப்சைட் ஆன் ஈச் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு உண்டான வெப்சைட்டுக்கு லிங்க்கும் இருக்கும், அதுவும் கரெக்ட். தீஸ் ஆர் பில்ட் பை ஹியூமன் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து யாரால் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் பில்ட் பை ஹியூமன் இண்டெக்ஸ். அப்போ 4மே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ சர்ச் இன்ஜின் இஸ் அ டேஷ். ஒரு சர்ச் இன்ஜின்னா என்னது? கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கா, லைப்ரரி நெட்ஒர்க்கா, ஸ்விட்சிங் சிஸ்டமா, டாக்குமெண்ட் ரிட்ரைவல் சிஸ்டமான்றாங்க. ஒரு சர்ச் இன்ஜின்றது டாக்குமெண்ட் ரிட்ரைவல் சிஸ்டம். நம்ம சர்ச் இன்ஜினில் தான் இப்போ என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷனை தேடி எடுத்து கண்டுபிடிப்போம், அதான் டாக்குமெண்ட் ரிட்ரைவல் சிஸ்டம். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் நாட் ட்ரூ அபவுட் சர்ச் இன்ஜின்? இப்போ 4 கொடுத்துருக்காங்க, 4ல் எது கரெக்ட் இல்லைன்றாங்க. சர்ச் இன்ஜின்ஸ் ஆர் ரிட்ரைவல் டூல். Search engines have their own index. Search engines have their own lexicon. Search engines have crawlers.
ஸோ இப்போ 560 பாருங்க. 560ல் வந்து விச் இஸ் நாட் ட்ரூ அபவுட் சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜினில் எது ட்ரூ இல்லை. சர்ச் இன்ஜின்ஸ் ஆர் ரிட்ரைவல் ட்ரூ, அது ட்ரூ. சர்ச் இன்ஜின் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்போ அது வந்து இட் இஸ் அ ரிட்ரைவல் டூல், தட் இஸ் கரெக்ட். சர்ச் இன்ஜின்ஸ் ஹேவ் தர் ஓன் இண்டெக்ஸ். சர்ச் இன்ஜினுக்கு அதுக்கு உண்டான இண்டெக்ஸ் இருக்கும், அதுவும் கரெக்ட். சர்ச் இன்ஜின்ஸ் ஹேவ் க்ராலர்ஸும் இருக்குது. அப்போ சர்ச் எது இல்லை, சர்ச் இன்ஜின்ஸ் ஹேவ் தர் ஓன் லெக்சிகன், அதுக்கு தனியாக டிக்ஷனரி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் கரெக்ட். தட் இஸ் நாட் ட்ரூ அப்போ அக்கார்டிங் டு திஸ் ஆப்ஷன். புரியுதுங்களா? சர்ச் இன்ஜின் ஹேவ் தர் ஓன் லெக்சிகன், அது வந்து ட்ரூ கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜினில் வந்து டிஃப்ரெண்ட் பகுதிகள் என்ன, பார்ட்ஸ் என்ன. ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் என்ன. ப்ரோக்ராம், ஸ்பைடர், ராபர்ட் அண்ட் க்ராலர். ஸ்பைடர், ராபர்ட் அண்ட் க்ராலர் இருக்கும், ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு சர்ச் இன்ஜினா அதுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், ஸ்பைடர், ராபர்ட், க்ராலர். டேட்டா பேஸ் வித் அன் இண்டெக்ஸ். டேட்டா பேஸ்னால் அது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அது இன்ஃபர்மேஷன் வித் அன் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டேட்டா பேஸ் வித் அன் இண்டெக்ஸ் இருக்கும், சர்ச்சிங் சாஃப்ட்வேர் இருக்கும், சர்ச் சாஃப்ட்வேர் இருக்கும். அப்போ மூணுமே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் சர்ச் இன்ஜின். எ ப்ரோக்ராம், எ டேட்டா பேஸ் வித் அன் இண்டெக்ஸ், எ சர்ச் சாஃப்ட்வேர். ஸோ all the three are different parts of search engine. So hence the answer is option C. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ காம்பனண்ட் ஆஃப் சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜினோட கூறுகள் கிடையாது. எது எது? ஸ்பைடரா, இண்டெக்ஸா, சர்ச் ஆஃப் ரிட்ரைவல் மெக்கானிசமா, நேச்சுரல் லாங்குவேஜ் டெக்னிக்கா? The right answer is option D, natural language technique. Which of the following is not a component of search engine? Search engine ஓட component என்ன? இதெல்லாம் கிடையாது. நேச்சுரல் லாங்குவேஜ் டெக்னிக் கிடையாது. மற்ற மூணுமே ஸ்பைடரு, இண்டெக்ஸு, சர்ச் ஆஃப் ரிட்ரைவல் மெக்கானிசம், இதெல்லாம் காம்பனண்ட் ஆஃப் சர்ச் இன்ஜின். அப்போ எது இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி, நேச்சுரல் லாங்குவேஜ் டெக்னிக். தட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜினோட காம்பனன்ட்ஸ் என்ன? ஸ்பைடரா, டிசிபி ஐபியா, தென் சர்ச் மெக்கானிசமா, இண்டெக்ஸா? ஸோ டிசிபி ஐபின்றது ஒரு ப்ரோட்டோகால், அது கிடையாது. அப்போ ஸ்பைடரு, சர்ச் மெக்கானிசம், இண்டெக்ஸ், இது மூணு தான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்ச் இன்ஜின். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் as a first search engine that was used for indexing and searching file on FTP server? ஸோ முதல்ல உருவான ஃபர்ஸ்ட் சர்ச் இன்ஜின் எது? FTP சர்வரில் வந்து ஃபைலை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சர்ச் இன்ஜின் உருவானது எது அப்படின்னா ஆர்ச்சி. So Archie is considered as a first search engine that was used for indexing and searching files on the FTP server. ஸோ எஃப்டிபி சர்வரில் வந்து இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபைலை வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் எந்த சர்ச் இன்ஜின் வந்து முதல்ல பயன்படுத்தினாங்க? ஆர்ச்சி. ஸோ ஆர்ச்சி சர்ச் இன்ஜின் தான் முதல்ல பயன்படுத்தின ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா எஃப்டிபி சர்வர்லேருந்து ஃபைலை தேடி எடுக்கிறதுக்கும் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆர்ச்சி சர்ச் இன்ஜின் வாஸ் டெவலப்டு பை. ஆர்ச்சி சர்ச் இன்ஜின் வந்து யார் டெவலப் பண்ணா? மைக்ரோசாஃப்டா, ஆலன் எம்டாஜா, டேவிட் ஃபிலோவா, பிரெயின் பிரிங்கர்டனா? ஸோ ஆர்ச்சி சர்ச் இன்ஜின் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்ட் பை ஆலன் எம்டாஜ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் ரோபோட் கால்ட் வேர்ல்டு வைட் வெப் வாண்டரர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. த ஃபர்ஸ்ட் ரோபோட்டோட நேம் என்ன? வேர்ல்டு வைட் வாண்டரர். அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? மேத்யூ கிரே. ஸோ முதல்ல உருவாக்குன ரோபோட், அதுக்கு பேர் என்னன்னா வேர்ல்டு வைட் வெப் வாண்டரர், வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மேத்யூ கிரே. மேத்யூ கிரே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மேத்யூ கிரே இஸ் அ ஃபர்ஸ்ட் ரோபோட் கால்டு வேர்ல்டு வைட் வெப் வாண்டரர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்டா விஸ்டா இஸ் அ டேஷ். ஆல்டா விஸ்டானா என்னது? வெப் ப்ரௌசரா, ஆன்லைன் ஹோஸ்டா, சாஃப்ட்வேர் பேக்கேஜா, சர்ச் இன்ஜினா? ஸோ ஆல்டா விஸ்டான்றது இட் இஸ் அ சர்ச் இன்ஜின். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆல்டா விஸ்டா இஸ் அ சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி. எக்ஸைட் இஸ் அ டேஷ். ஸோ எக்ஸைட்ன்றது வெப் ப்ரௌசரா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, சாஃப்ட்வேர் பேக்கேஜா, சர்ச் இன்ஜினா? எக்ஸைட் இஸ் அ சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஹாட்பாட் இஸ் அ டேஷ். ஹாட்பாட்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து யாஹூ இஸ் டேஷ். யாஹூன்றது என்னது? அண்ட் இன்டர்நெட் சர்ச் டூலா, வெப் ப்ரௌசரா, ஆன்லைன் ஹோஸ்டா, சாஃப்ட்வேர் பேக்கேஜா? ஸோ யாஹூன்றது அண்ட் இன்டர்நெட் சர்ச் டூல்.
அது வந்து யாஹூன்றது ஒரு சர்ச் இன்ஜின். அதை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாஹூ வாஸ் கிரியேட்டட் பை, யாஹூ வந்து யார் கிரியேட் பண்ண உருவாக்குனது? டேவிட் ஃபிலோ அண்ட் ஜெரி யாங். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ யாஹூ வாஸ் கிரியேட்டட் பை டேவிட் ஃபிலோ அண்ட் ஜெரி யாங். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி, யாஹூ ஆன்சர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப். ஸோ யாஹூ ஆன்சர்ன்றது அது வந்து ஒரு ஃபார்ம். எதோட ஃபார்ம்? கரண்ட் அவேர்னஸ் சர்வீஸா, எஸ்டிஏ, ரெஃபரன்ஸ் சர்வீஸா, ரெஃபரன்ஸ் சர்வீஸா? ஸோ யாஹூ ஆன்சர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சர்வீஸ். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ யாஹூ ஆன்சர்ன்றது ஒரு ஃபார்ம். எதோட ஃபார்ம்னா ரெஃபரன்ஸ் சர்வீஸோட ஃபார்ம். அடுத்து லைக்கோஸ்ன்றது இட் இஸ் அ சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் ஏ த கரெக்ட் ஆன்சர். ஸோ லைக்கோஸ்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின். அடுத்து இன்ஃபோசிக்ன்றது என்னது? இட் இஸ் அ சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்ஃபோசிக்கும் ஒரு விதமான சர்ச் இன்ஜின். இட் இஸ் அ டைப் ஆஃப் சர்ச் இன்ஜின். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சர்ச் இன்ஜின். இன்ஃபோசிக் இஸ் சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கூகுள் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெப். கூகுள் இஸ் அன் சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கூகுள்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஆர் சர்ச் டேஷ் ஆர் சர்ச் சைட் that allow the use of multiple search engines simultaneously through single reference. ஸோ மெட்டா சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்னன்னா, இந்த மெட்டா சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா சர்ச் இன்ஜின்லையும் தேடி, மல்டிபிள் சர்ச் இன்ஜினில் இன்ஃபர்மேஷன் தேடி உங்களுக்கு ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸில் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதுதான் மெட்டா சர்ச் இன்ஜின். ஸோ மெட்டா சர்ச் இன்ஜின் சைட் சர்ச் த மல்டிபிள் சர்ச் இன்ஜின்ஸ் சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் வந்து மல்டிபிள் சர்ச் இன்ஜினை தேடி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்மளுக்கு ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸில் தொகுத்து வழங்கும். அதுதான் மெட்டா சர்ச் இன்ஜின். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மெட்டா சர்ச் இன்ஜின் இஸ் ஆல்சோ நோன் அஸ். மெட்டா சர்ச் இன்ஜினுக்கு அனதர் பேர் இருக்கு, அனதர் நேம். வாட் இஸ் தட்? மல்டி த்ரெட் சர்ச் இன்ஜின். ஸோ மெட்டா சர்ச் இன்ஜினுக்கு வந்து இன்னொன்று பேர் என்ன அப்படின்னா மல்டி த்ரெட் சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் பி த கரெக்ட் ஆன்சர். அடுத்து டாக் பைல் இஸ் டேஷ். டாக் பைல்னா என்னது? மெட்டா சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் டி த கரெக்ட் ஆன்சர். மெட்டா கிராலர் இஸ் டேஷ். மல்டி த்ரெட் சர்ச் இன்ஜின். மெட்டா கிராலர்னா என்னது? ஆப்ஷன் பி மல்டி த்ரெட் சர்ச் இன்ஜின். Next question you see. Ask Jeev is dash. Ask Jeev na என்னது? Meta search engine. Option D the correct answer. So Ask Jeev is dash அப்படின்னா it is a meta search engine. Option D is the correct answer. Savvy search is dash. Multi-thread search engine. Option B the correct answer. Savvy search is dash. Savvy search என்றது search engine. ஆனால் multi-thread search engine நான் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் சேவி சர்ச்ன்றது சாவி சர்ச்ன்றது ஒரு மல்டி-த்ரெட் சர்ச் இன்ஜின். அதான் மெட்டா சர்ச் இன்ஜின். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அட்வான்ஸ் இஸ் அ டேஷ். அட்வான்ஸ்ன்றது அது வந்து ஒரு வகையான மெட்டா சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து மெகாலன். மெகாலன் இஸ் அ மெட்டா சர்ச் இன்ஜின். மெகாலன் இஸ் அ மெட்டா சர்ச் இன்ஜின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெட் சர்ச் இஸ் அ டேஷ். வெப் ப்ரௌசரா, இன்டர்நெட் செக்யூரிட்டியா, மெட்டா சர்ச் இன்ஜினா, சர்ச் இன்ஜினான்னு கேட்குறாங்க. நெட் சர்ச்ன்றது மெட்டா சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ixcube.com இஸ் ixcube.com இஸ் மெட்டா சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃபாலோயிங் இஸ் அ சர்ச் இன்ஜின் ஃபார் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. இப்போ 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 சர்ச் இன்ஜினில் எது வந்து சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா சைரஸ். சைரஸில் வந்து சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும், மற்ற பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. ஸோ அப்போ சைரஸ் சர்ச் இன்ஜின் வந்து இட் கண்டைன்ஸ் ஒன்லி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சர்ச் இன்ஜின் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த சர்ச் இன்ஜின் வந்து சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னா சைரஸ் தான். ஆப்ஷன் சி த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அதே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். த ஃபாலோயிங் சர்ச் இன்ஜின் ஃபார் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. அகெயின் இட் இஸ் ஆன்சர் இஸ் பி சைரஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சர்ச் இன்ஜின்ஸ்? ஃபயர்ஃபாக்ஸா, கூகுள் குரோமா, எக்ஸைட்டா, யாஹூவா? ஸோ எக்ஸைட் அண்ட் யாஹூ. ஸோ எக்ஸைட்டா இஸ் அ சர்ச் இன்ஜின், யாஹூவும் சர்ச் இன்ஜின். ஆனால் ஃபயர்ஃபாக்ஸும் கூகுள் குரோமா இட் இஸ் நாட் அ சர்ச் இன்ஜின், இட் இஸ் அ ப்ரௌசர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்ஜினியரிங் சர்ச் இன்ஜின்? இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் உண்டான சர்ச் இன்ஜின்ஸ் என்னென்ன? ஒன்லி இட் கண்டைன்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்லாம் என்னென்ன? சைரஸா, ஏஜி ஃபைண்டா,
engineering.com, Athens. So answer is engineering.com, Athens. இது ரெண்டுத்துல தான் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். engineering.com, then Athens. Option A is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இந்தியன் சர்ச் இன்ஜின்? இந்தியன் சர்ச் இன்ஜின் என்னெல்லாம் இருக்கு? யாஹூ இந்தியா, அப்பு, துந்து, ஷோலே. நாலுமே தான் வந்து இந்தியன் சர்ச் இன்ஜின்ஸ். யாஹூ இந்தியா, அப்பு, துந்து, ஷோலே. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சர்ச் இன்ஜின்? நாட் எ சர்ச் இன்ஜின்றான். இப்போ 4 கொடுத்துருக்கான். ஆல்டா விஸ்டா வந்து சர்ச் இன்ஜின், கூகுள் வந்து சர்ச் இன்ஜின், யாஹூ வந்து சர்ச் இன்ஜின். ஆனால் அமேசான்றது ஒரு புக் செல்லர் வெண்டர் இந்த இன்டர்நெட்டா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அமேசான்றது சர்ச் இன்ஜின் கிடையாது, இட் இஸ் அ வெண்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஆர் எல்லோ பேஜஸ் ஆன் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் எல்லோ பேஜஸ்லாம் எது? வெப் டைரக்டரிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ வெப் டைரக்டரிஸ் ஆர் எல்லோ பேஜஸ் ஆன் த இன்டர்நெட். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாஹூ இஸ் டேஷ். யாஹூன்றது என்னது? வெப் ப்ரௌசரா, சப்ஜெக்ட் வெப் டைரக்டரியா, சர்ச் இன்ஜினா, மெட்டா சர்ச் இன்ஜினா? ஸோ யாஹூன்றது சப்ஜெக்ட் வெப் டைரக்டரி. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் வெப் டைரக்டரிஸ்? யாஹூவா, லுக் ஸ்மார்ட்டா, டிமோஸா, கேலக்ஸியா? நாலுமே தான். ஸோ வெப் டைரக்டரிஸ்லாம் எது எது அப்படின்னா யாஹூ, லுக் ஸ்மார்ட்டு, டிமோஸு, கேலக்ஸி. நாலுமே தான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓஏஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஓஏஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஓஏஐயோட ஃபுல் ஃபார்ம் ஓப்பன் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்து ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். www, டெல்நெட், யாஹூ, லிஸ்ட் சர்வர். ஸோ யாஹூன்றது ஒரு சர்ச் இன்ஜின், புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து மற்றதோட கம்பேர் பண்ண சொல்ல அது வந்து ஆர்டர் இருக்குது, புரியுதுங்களா? ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட்ல வந்து யாஹூ இஸ் அ சர்ச் இன்ஜின். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் ஃப்ரம் த ஃபாலோயிங். மொசிலாவா, கூகுளா, பிங்கா, பைடுவா? ஸோ மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வெப் ப்ரௌசர்ஸ். மொசிலா, தென் கூகுள், பிங், இதெல்லாம் வந்து வெப் ப்ரௌசர்ஸ். பைடு இஸ் நாட் தேர். ஸோ இட் இஸ் ஆட் மேன் அவுட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் ஃப்ரம் த ஃபாலோயிங். குரோமா, ஃபயர்ஃபாக்ஸா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரா, ஆண்ட்ராய்டா? ஆண்ட்ராய்டு. ஸோ மற்ற மூணுமே வந்து இட் இஸ் அ மற்ற மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோம் வந்து இட் இஸ் அ வெப் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் வந்து வெப் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து வெப் ப்ரௌசர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆண்ட்ராய்டு இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆட் மேன் அவுட். 600 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் டூல் தட் கேன் பி யூஸ்ட் இன் இ லேர்னிங்? ஸோ இ லேர்னிங்கில் பயன்படுத்தக்கூடிய சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் டூல் எதுன்றாங்க? நியூஸ் குரூப்ஸ். So news group is a synchronous communication tool that can be used in e-learning. Option C is the correct answer. So with this we have covered 600 questions. Remaining we will see in another class. Thank you.